வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்முடைய நிகழ்ச்சியில எந்த மாதிரியான அமானுஷங்கள் பார்க்க போறோம்னா, சித்தர்கள் எப்பவுமே வரப்போற சந்ததிகளுக்காக யோசிக்கிறவங்க. அப்படி அவங்க பல பொக்கிஷங்களை உருவாக்கி இருக்காங்க. இது எப்படி அவங்க உருவாக்கினாங்க அப்படிங்கிறது நம்முடைய சிற்றறிவுக்கு எட்டாமலே இருக்கும். இப்படி அவங்க உருவாக்கின பல விஷயங்கள் இன்னைக்கு நமக்கு புதுசா கிடைச்சிட்டே இருக்கு. கொல்லிமலை நவபாஷான சிலை, பல வருடங்களாக மந்திரம் சொல்லும் குகை, நவபாஷான சிலை உருவான இடத்தின் வினோதங்கள். சித்தர்கள் வாழ்ந்த ஒரு குகைக்குள்ள ஒரு முக்கிய ஆச்சரிய நிகழ்வு பல வருஷமா நடந்துகிட்டு இருக்கிறதாகவும், சில சித்தர்கள் அதுல நேரடியா தொடர்போட இருக்கிறதாகவும் கேள்விப்பட்டோம். அது மட்டும் இல்லாம உலகத்துல மிகவும் புகழ்பெற்ற சிலைகள்ல ஒன்னான பழனி முருகன் சிலை நவபாஷாணத்தால ஆனது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா அந்த சிலைய போகர் எங்க செஞ்சாருன்னு கேட்டா அந்த கேள்விக்கான பதில் இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் சரியா தெரியல. இந்த நிலையில சித்தர்கள் வசிக்கிற அந்த குகை பகுதிக்கு போனா அதுக்கான பதில் நமக்கு கிடைக்கும்னு தகவல் கிடைச்சது. அந்த தகவல் அடிப்படையில நம்ம டீம் இப்போ பயணிச்சுக்கிட்டு இருக்கு. திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற கன்னிவாடிங்கிற இடத்தை நோக்கி நம்மளோட கார் வேகமா போயிட்டு இருக்கு. பறவை கோணத்துல இந்த காட்சியை பார்க்கும்போது ஏதோ வீடியோ கேம்ல பாக்குற மாதிரி சாலைகள் நேர்கோடா போயிட்டு இருக்கு. தென்னை மரங்கள் எல்லாம் அடுக்கி வச்ச பிளாஸ்டிக் பொம்மைகள் மாதிரி நீண்டுகிட்டே போகுது. இயற்கையே சில சமயத்துல செயற்கையா தெரியறதுதான் வினோதம். இப்படி பயணிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல வழி மாறி போய்கிட்டு இருக்க மாதிரி உணர்ந்த நாங்க ஒருத்தர்கிட்ட குகைக்கு போற வழியை பத்தி கேட்டோம். எங்களுக்கு சரியான வழித்தடத்தை பத்தி சொன்னதும் அவங்களுக்கு நன்றி சொல்லி பயணத்தை தொடர்ந்தோம். கொஞ்ச நேர பயணத்துக்கு பிறகு ஒரு இடத்துல ரெண்டா பிரிஞ்ச சாலையில ஒரு வழியை நாங்க தேர்வு செஞ்சு உள்ள போக ஆரம்பிச்சோம். இது சரியான வழியான்னு தெரியல, இருந்தாலும் ஒரு நம்பிக்கையில போக ஆரம்பிச்சோம். அங்கிருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவுக்கு வந்த பிறகு ஒரு இடத்துல தனியா இருந்த ஒரு வீட்டையும் ஒரு வித்தியாசமான செடியையும் அதுல இருக்கிற பூக்களையும் பழங்களையும் பார்த்தோம். இந்த செடி கொஞ்சம் வித்தியாசமா கண்ணுக்கு தெரிஞ்சது. அந்த சமயத்தில் அங்க வந்த ஒருத்தர் இந்த செடி தன்னோட வளர்ப்புன்னும் அதோட சிறப்பை பத்தியும் சொல்லி எங்களை ஆச்சரியப்பட வச்சார். இந்த பழத்தை பத்தி அவர் சொன்ன பதில் புதுசா இருந்துச்சு. இந்த செடியிலிருந்து கிடைக்கிற பழத்துக்குள்ள இயற்கையாகவே குங்குமம் கிடைக்குதுன்னு சொன்னார். நாங்க ஒன்னும் புரியாம பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே அவர் அந்த செடியில இருக்கிற ஒரு பழத்தை பறிச்சு அதுக்குள்ள இருந்த விதைகளை எடுத்து நசுக்க அதிலிருந்து குங்கும நிற திரவம் கிடைச்சிரு. அது அப்படியே அவர் நெத்தியில பூசிக்கிட்டாரு. செயற்கையா குங்குமம் உருவாகிறதுக்கு முன்னாடி மக்கள் இதைத்தான் குங்குமமா பயன்படுத்தினதாகவும், செயற்கை குங்குமம் வந்த பிறகு இந்த ஒரிஜினல் குங்குமத்தை மக்கள் மறந்து போயிட்டதாகவும் சொன்னார் ஆண்டவர். மக்களுக்கு வேண்டிய எல்லாத்தையும் இயற்கை அந்தந்த மண்ணுக்குரிய இடத்திலேயே கொடுக்கும்னும், நாம தான் தேடி கண்டுபிடிச்சு அதை பயன்படுத்த தெரியாம டூப்ளிகேட்டுகளை வாங்கி பயன்படுத்துறோம்னு சொன்னார். நாங்க தேடி போகிற சித்தர் குகையை பத்தி இவர்கிட்ட சொல்ல, இவர்தான் அந்த குகை கோயிலுக்கு முக்கிய நிர்வாகின்னு சொன்னதும் எங்களுக்கு எதிர்பாராத இன்ப அதிர்ச்சியா இருந்தது. இந்த கோயிலை 92 வழிபாடு பண்ண ஆரம்பிக்கிறோம். ஆரம்பித்ததுக்கு பின்னாடி என்னுடைய நண்பர் டாக்டர் கிருஷ்ணமூர்த்தின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் கண்டிவால் இருக்கார். அவரும் நான்
மெட்ராஸில் நடக்கிற இன்காஸ் மகாநாட்டுக்கு 1995 போகிறோம். கலைவநகர் அரங்கத்தில் அங்கே போயிட்டு வந்த பின்னாடி அப்போ இந்த போகும்போது இந்த கோயில் படம், ஊத்து, வில்ல மரம், 2வது இந்த செக்கு இதெல்லாம் எடுத்து கொண்டு போய் அவங்ககிட்ட காட்டுறோம். அப்போ மூர்த்தி, தலம், தீர்த்தம் இப்படிங்கிறது வந்து ஒரே இடத்துல அமைஞ்ச கோயில் இந்த ஒரு கோயில் தான். மற்ற எங்கேயுமே அந்த சிறப்பு பார்க்க முடியாது. மூர்த்தி, தலம், தீர்த்தம் இந்த 3 அமைஞ்ச கோவில். அந்த குகை இருக்கிற கோயிலுக்கு நாம போகலாம்னு சொல்லி எங்களுக்கு வழி சொன்னார். நாங்க அங்கிருந்து கிளம்பினோம். ஒரு கட்டம் வரை கார்ல போக முடிஞ்சது. அதுக்கு மேல நடந்துதான் போக வேண்டியிருந்தது. அதனால நம்ம டீம்ல உள்ளவங்க காரை விட்டு இறங்கி நடக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு சின்ன இரும்பு பாலத்தை கடந்து போனதுக்கு அப்புறம் இதுக்கு மேல பாதை எப்படி இருக்குமோங்கிற சந்தேகம் எங்களுக்குள்ள தோணுச்சு. கரடுமுரடான பாதையில நடந்துகிட்டே இருந்தோம். குகைக்கு போற வழியிலேயே அந்த எல்லையை காக்கிற வனக்காளியோட திரிசூலத்தை அந்த இடத்துல வச்சிருந்தாங்க. கொஞ்ச தூரம் உள்ள போனதுமே பாதை மறைஞ்சு படிக்கட்டுகள் கண்ணுல தென்பட ஆரம்பிச்சது. அந்த படிக்கட்டுகளை கடந்து போனா மேலே மலைப்பாங்கான குன்று தென்பட்டுச்சு. அந்த குன்று மேலதான் நாங்க தேடி வந்த சித்தர் குகை இருக்கிறதா நமக்கு சொன்னாங்க. அந்த படிக்கட்டுகளை கடந்து நாங்க போக ஆரம்பிச்சோம். அங்க போனதுமே எங்களோட கண்கள் ஒரு பெண் சிலையை பார்த்ததும் அது ஏதோ ஒரு அம்மன் சிலைன்னு நினைச்சோம். ஆனா அது வாலை என்கிற பெண் தெய்வம்னு சொன்னாங்க. இந்த வாலை யாருன்னு கேட்டப்போ சித்தர்களுக்கும் இந்த வாலை தெய்வத்துக்கும் இருக்கிற தொடர்பை பத்தி நமக்கு சொன்னாங்க. ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு ஜீவசக்தியா இருப்பது பெண் சக்திதாங்கிறதும், அந்த சக்திதான் நமக்கு தேவையான அத்தனை வளத்தையும் கொடுக்குதுன்னு அறிஞ்ச சித்தர்கள் அதுக்கு ஒரு வடிவம் கொடுக்கணும்னு முடிவெடுத்து எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இந்த வாலை என்கிற பெண் தெய்வத்தை உருவாக்கி வழிபாடு செஞ்சிருக்கிறதா கேள்விப்பட்டோம். இங்க சோமலிங்க சுவாமி கோயிலும் மெய்கண்டார் குகையும் தான் பிரபலமா இருக்கிறதாவும் சொன்னாங்க. கோயிலுக்குள்ள சோமநாத சுவாமி லிங்க வடிவத்துல அலங்காரத்தோட இருந்தாரு. அவருக்கு பின்னாடி சித்தர்களோட படங்கள் வைக்கப்பட்டிருந்துச்சு. உள்ள தீபம் காட்டிட்டு வந்திருக்கிற பக்தர்களுக்கு பூசாரி பிரசாதம் கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. அந்த சமயத்துல சிலர் அங்க தியானம் செஞ்சுக்கிட்டும் இருந்தாங்க. நாம எதிர்பார்த்து வந்த சித்தர் குகையை பார்க்க ஆவலோட நாங்க தொடர்ந்து நடக்கும்போது ஒரு விஷயம் எங்களோட பார்வைக்கு கிடைச்சது. அது வியப்பா இருந்துச்சு. அங்க தலைக்கு மேல கூரையில ருத்ராட்ச மாலைகளால அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. இவ்வளவு ருத்ராட்ச மாலைகள் இங்கு அமைக்கப்பட்டிருக்க காரணம் என்னன்னு புரியாம தொடர்ந்து நடந்தோம். அப்போ ஒருத்தர் எங்களுக்கு விளக்கம் கொடுத்தாரு. மூலிகைகளை ஈர்க்கிற சக்தி ருத்ராட்சத்துக்கு உண்டு. இந்த மலையோட மூலிகை வளங்களை தன்பால் ஈர்த்து இங்க தியானம் செய்யற மனிதர்களுக்கு அந்த பலனை கொடுக்கிற மாதிரி இந்த மாலைகளை அமைச்சிருக்காங்க. காத்துல இருக்கிற நச்சுத்தன்மைகளை அழிக்கிற சக்தியும் ருத்ராட்சத்துக்கு இருக்கிறதால பிரதான வாயில்ல இந்த மாலைகள் நம்மள வரவேற்குது. கன்னிவாடி சோமலிங்க சுவாமிகள் கோவில்ல
சித்தர்கள் விட்டுட்டு போன ஒரு அரிய விஷயம் இன்னும் அங்க சுத்திக்கிட்டே இருக்கிறது நமக்கு கேட்கறதுக்கு ஆச்சரியமா இருக்கு. அதோட அங்கு வாழ்ந்த சில சித்தர்கள் பத்தின அரிய உண்மைகள் நாம அங்க போன பிறகுதான் கிடைச்சது. அதை பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். அங்கிருந்து நடந்து குன்று பகுதிக்கு நாங்க வந்தப்போ ஒரு பகுதியில சில சதுர வடிவ குழிகள் அமைக்கப்பட்டிருக்கிறத கவனிச்சோம். இதெல்லாம் எதுக்காக இங்க இருக்குன்னு நாங்க கேட்டப்போ குண்டலி சித்தர், மூத்தானந்த சித்தர், வாழையானந்த சித்தர், மெய்கண்ட சித்தர், இந்த 4 சித்தர்களும் இந்த இடத்துல இருக்கிறதுக்கான குறியீடுகள் தான் சொன்னாங்க. மேலும் அவங்கதான் இந்த பகுதியை வடிவமைச்சாங்கன்னு சொல்லும் போது கேட்க ரொம்ப ஆச்சரியமாவே இருந்துச்சு. கடினமான இந்த மாதிரி பாறைகள்ல ஒரு ஆணியை கூட அடிக்க முடியாத நிலையில சித்தர்கள் இப்படி ஒரு அமைப்பை உருவாக்கி வச்சிருக்கிறத பார்க்கும்போது எங்களுக்குள்ள ஒரு பிரமிப்பு ஏற்பட்டுச்சு. இதே ஆச்சரியத்தோட நாங்க மெய்கண்டார் குகையை அடைஞ்சோம். சின்னதா இருந்த அந்த குகைக்குள்ள முருகன் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்துச்சு. அந்த சிலைக்கு முன்னாடி தரையில 2 மர செருப்புகள் மரியாதை செய்து வைக்கப்பட்டிருக்க பக்கத்துல செம்பு குவளையும் இருந்துச்சு. அந்த சிலைக்கு பூசாரி தீபம் காட்டிக்கிட்டு இருந்தாரு. இந்த முருகன் சிலை சமீபத்துல அமைக்கப்பட்டிருக்கிறதா சொன்னாங்க. இந்த இடத்துல கோரக்கரும் அவரோட சீடர்களான 4 பேரும் தியானம் செய்யறது வழக்கமாயிருந்திருக்கு. காலப்போக்குல மெய்கண்ட சித்தர் மட்டும் இங்க நீண்ட காலம் இருந்து தியானம் செஞ்சதால அவரோட பெயரிலேயே இந்த குகை அழைக்கப்பட்டுகிட்டு இருக்கிறதா சொன்னாங்க. இந்த இடத்துக்கு ஒரு தனிச்சிறப்பு இருக்குதான். நாங்க ஆவலோட அது என்னன்னு கேட்கும்போது இந்த குகையில உட்கார்ந்து தியானம் செய்யறவங்களுக்கு ஓம் என்கிற ஒலி காதுக்குள்ள கேட்குமா. உள்ள குகையில் உட்காந்து ஓரளவுக்கு வெளியில் உட்காந்து நம்ம தியானம் பண்ணுறப்ப ரொம்ப சூட்சமாக நம்ம ஒரு ஆழ்ந்த நிலைக்கு போகும்போது அந்த ஓம்கார ஒலி கேட்குறதுக்கு இந்த இடத்துல உணர்ந்துருக்கோம். அதை நிறையா பேர் கேட்டிருக்காங்க. அதை அந்த அளவுக்கு ஆழ்ந்து நீங்கள் இப்போ தியானம் பண்ணால் உணரலாம். வழக்கமாக பல இடங்கள்ல இந்த மாதிரி ஒலி கேட்கும்னு கேள்விப்பட்டிருந்தாலும் சித்தர்கள் உண்டு பண்ணின ஒலியின் வலிமை இன்னைக்கும் கலையாம அப்படியே இருக்கிறது அசாத்தியமானது. பொதுவா ஒரு இடத்துல பூஜிக்கப்பட்டு வரும் தெய்வீக உருவங்கள் ரொம்ப வருஷம் அழியாம இருக்கிறது நமக்கு தெரியும். ஆனா ஒலிகள் அழிவில்லாம அதே ஆற்றலோட இத்தனை வருஷமா இருந்துட்டு வர்றதா கேள்விப்படும் போது ரொம்பவே வியப்பா இருந்துச்சு. அதே சமயம் அந்த குகையின் வடிவமே அப்படி அமைக்கப்பட்டு இருக்கும்னா உள்ள போற காற்று வெளியே வரும்போது இந்த மாதிரி சப்தம் எழும்பலாம்னு ஒரு சிலர் சொல்றாங்க. எது எப்படி இருந்தாலும் இங்க வந்து தியானம் செய்தா ஓம் என்கிற ஒலி காதுக்குள்ள கேட்கிறத எங்களாலும் உணர முடிஞ்சது. இவர் விஜய். முதல்ல வரும்போது நிறைய தடைகளோட இங்க வந்திருக்காரு. இங்க இருக்கிற முருகன் சிலைக்கு முன்னாடி அமர்ந்து தியானம் செய்யும் போது ஓம் ஒலி கேட்டதாகவும் செல்போன்ல வைப்ரேட் ஆகும்போது கிடைக்கிற அதிர்வை போல ஒரு ஸ்பெஷல் அதிர்வை இங்க உணர்வதாகவும் சொன்ன அவர், என் பேர் விஜய். இந்த கோயிலுக்கு கடந்த 3 ஆண்டுகளாக நான் வந்துக்கிட்டு இருக்கேன். இந்த கோயிலுக்கு வரும்போது நிறைய தொழிலில் தடை, தொழில் எதை முன்னே எடுத்து வச்சாலும் தடை ஆகிக்கிட்டே இருக்கும். அடுத்த நிலைக்கு போக முடியாத சூழ்நிலை. நண்பர்கள் ஒருத்தர் சொல்லி சோமலிங்கேஸ்வரர் கோயிலுக்கு போங்க நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. இந்த கோயிலுக்கு நான் முதல்ல வந்தேன். இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் இந்த கோயிலுக்கு வந்தோடனே பெரிய தியானங்கள் எல்லாம் கற்றுக்கிட்டு வரணுங்கிறது இல்லை. இங்கே உள்ள சிவன் சிலைக்கு முன்னாடி நம்ம அமர்ந்தோம்னாலே கண்ணை மூடி தியானத்தில் உட்கார்ந்தோம்னா நம்ம பல ஆண்டுகளாக தியானத்தை கற்றுக்கிட்ட அளவுக்கு ஒரு ஃபீலிங் நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம கண்களை மூடி தியான நிலைக்கு போனோம்னா நம்ம செல்ஃபோன் வைப்ரேஷன் மூடில் இருக்கிற அளவுக்கு உடல் ஒரு அதிர்வுக்கு போகும். இந்த நிலையில் இருக்கும்போது நம்ம இந்த கோயிலுக்கு ஒவ்வொரு முறை வந்து போகும்போது இதை நீங்கள் அறியலாம். இயல்பு வாழ்க்கையில விதவிதமா சமைக்கிற மாதிரி சித்தர்கள் பல மூலிகைகள் வச்சு பல மாயங்கள் செஞ்சிருக்காங்க.
அதுக்கு உதாரணமா நவபாஷானம் பத்தின ரகசியம் இன்னும் நமக்கு முழுமையா தெரியல. இந்த கோயில்ல முக்கியமானவராயிருக்கிற ஆண்டவர் இப்ப எங்களுக்கு ஒரு விஷயம் சொன்னாரு. பழனியில இருக்கிற நவபாஷான சிலைய போகர் இங்க இருக்கிற மெய்கண்டார் குகையில இருந்துதான் செஞ்சதாகவும் அதுக்கான ஆதாரம் இந்த புத்தகத்துல இருக்கும்னு சொல்லி எங்களுக்குள்ள ஆச்சரியத்தை ஏற்படுத்தினாரு. 1956 கொண்டு வரப்பட்ட இந்த புத்தகம் பழைய ஓலைச்சுவடிகளில் உள்ளவற்றை அப்படியே பதிவு செஞ்சு இருக்கிறதாகவும் சொன்னார். இந்த புஸ்தகமானது ஓலைச்சுவடியிலேருந்து எடுத்து இந்த புஸ்தகமாக வெளியிட்டது ராமச்சந்திர கோனார், மதுரை. பிரிட்டிஷ் காலத்தில் இப்போ ஓலைச்சுவடி அழிஞ்சு போனால் இதை தவறி இவங்க ப்ரெஸ்ஸுக்கு வந்து பதிச்சு கொடுத்துருக்காங்க. கோரக்கர் எழுதியிருக்கிற ஓலைச்சுவடிகளை அடிப்படையா கொண்டு இந்த புத்தகத்தை உருவாக்கி இருக்கிறதா ஆண்டவர் சொன்னார். நவபாஷான சிலை எங்கே செய்யப்பட்டிருக்குங்கிற கேள்விக்கு எங்களுக்கு இன்னைக்கு பதில் கிடைச்சிருச்சு. நவபாஷான சிலை பத்தின ஆராய்ச்சி இன்னைக்கு வரைக்கும் உலகம் முழுக்க நடந்துகிட்டு தான் இருக்கு. காரணம், அந்த சிலைக்குள்ள இருக்கிற அற்புதங்கள் 9 விதமான விஷயங்களை கொண்டு எப்படி அதை உருவாக்கி இருக்க முடியுங்கிற கேள்விதான் எல்லா ஆராய்ச்சியாளர்களையும் ஆச்சரியப்பட வைக்குது. அப்படிப்பட்ட சிலையை செஞ்ச இடம் கன்னிவாடியில இருக்குன்னு ஆண்டவர் சொன்னது எங்களுக்கு மேலும் வியப்பை ஏற்படுத்துச்சு. அப்போ வந்து 95 உலக தமிழ் மாநாடு நடக்குது தஞ்சாவூரில். அப்போ சித்த வைத்திய கண்காட்சியிலேருந்து இந்த கோயிலை இந்த ஊர்வலம் எடுக்கிற பண்ணுறாங்க. ஊர்வலத்துக்கு அலங்காரம் பண்ணி வைக்கிறாங்க. அப்போ வந்து போகர் வந்து நவபாஷான சிலையை இந்த இடத்துல தான் செஞ்சார் அப்படிங்கிறது ஒரு மானசீகமாக படம் வரைஞ்சி வச்சுருக்காங்க. ஆனால் நாங்கள் கொண்டு போன படமும் அந்த அவங்க வரைஞ்சி வச்சுற ஓவியமும் ரெண்டும் ஒன்றா இருக்க. தமிழ்நாட்டில் எங்கேயுமே கிடையாது. முருகனோட சிலை செஞ்சது கன்னிவாடியில் தான் அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன அடிப்படை தான் நாங்கள் 1995 தான் முருகன் சிலை கன்னிவாடியில் செஞ்சதுக்கு அவங்களோட இதை வச்சு ஆதாரமாக நாங்கள் வெளிப்படுத்தினோம். நாங்க தேடி வந்ததும் இப்படிப்பட்ட ஒரு விடையை எதிர்பார்த்துதான். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம்னு பஞ்சபூதங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள நாம இருந்தாலும் இந்த 5 பூதங்களையும் தங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்த சித்தர்கள் எப்பவுமே ஒரு மாயக்கார ஆசாமிகளாத்தான் இருந்திருக்காங்க. அவங்க எங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லவே முடியாதபடி நிறைய விஷயங்களை செஞ்சுட்டு மறைஞ்சு போயிருக்காங்க. அவங்களோட ஜீவ சக்தி இன்னும் நம்மளை தொடர்ந்து கண்காணிச்சுக்கிட்டே இருக்கும்னு பலர் சொல்றாங்க. அது உண்மையாத்தான் இருக்கும் அப்படிங்கறத இந்த கன்னிவாடியில இருக்கிற மெய்கண்டார் குகையும் சித்தர்கள் பத்தின செய்திகளும் நமக்கு உறுதிப்படுத்தியது. எப்படியோ நாம தேடி வந்ததுக்கு போகர் நவபாஷான முருகன் சிலையை செய்தது இந்த இடத்துலதான் அப்படிங்கிற சுவாரஸ்யமான சித்த ரகசியத்தை பத்தி நாம தெரிஞ்சுக்கிட்டோங்கிற நிறைவோட நம்ம டீம் இங்கிருந்து புறப்பட்டுச்சு. கன்னிவாடியில் இருக்கிற சித்தர்கள் செய்த பல ஆச்சரியமான விஷயங்களை பார்த்தோம். இதே போன்று மேலும் பல விசித்திரமான நிகழ்வோடு நான் உங்களை அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கிறேன். நன்றி.